ஹலோ கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி வைரிங். இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, என்னோடய ChatGPT பேஸ்ட் ஒர்க் ஸ்கெடியூல் தான். கைண்ட் ஆஃப் ஒரு ரொட்டீன். அதை நான் 5 டேஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த ரொட்டீனில் என்னென்ன இருக்குன்றதை டைசெக்ட் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங் வித் மார்னிங் டைம். மார்னிங்கில் என்னென்ன பண்ணுறோன்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பை ஆட் பண்ணுறதுனால 9 AM மாதிரி போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக நான் அதில் தான் ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எந்திரிச்சிட்டு தான் இருக்கேன். அது யூஸ்வலாகவே பண்ணுற மாதிரி தான். எப்போவுமே ஸ்டார்டிங் வித் வாட்டர் எவ்வளவோ நான் குடிச்சிடுவேன். ஒரு 1/2 லிட்டர் பக்கம் டெய்லியும் குடிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் திங் டு டூ இன் மார்னிங் வந்து தண்ணி குடிக்கிறது தான். ஆஃப்டர் தட் லைட் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வாக்கிங். டெரஸில் கொஞ்சம் நடந்துட்டு சன்ரைஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, சன்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது 9 மணிக்கே, பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெளிச்சம்லாம் அதுக்கு அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் ஒரு 9:30 போல் கொஞ்சம் பாத்திங் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும் குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு வந்து பொறுமையாக ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் 10 AM போல் எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஷன் ப்ராப்பராக பண்ணிவிட்டு லைட்டாக தான் எடுத்துக்குவேன். மோஸ்ட்டாக இட்லி, தோசை அந்த மாதிரி டைப்பில் தான் போவேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததுக்கப்புறமா ஒரு 10:30க்கு ஒரு பர்சனல் டைம். அப்போ தான் அந்த புக் படிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த ஒர்க்கும் போகும். அடிஷ்னலி இது என்னென்னா என்னோடய பிஸ்னஸ் ஐடியா, அதாவது அடிஷ்னல் ஹாபிக்காக என்னென்ன பண்ணுறதுன்றது. இந்த டைமில் தான் நான் வந்து இந்த ரீல்ஸ்க்காக வீடியோ எடுக்கிறது, யூடியூப் வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் மோஸ்ட்டாக இந்த டைம்குள்ளே தான் பண்ணுற மாதிரி நான் டார்கெட் பண்ணுவேன். மிட் டே வந்துட்டு என்னென்ன, மிட் டேனா ஒரு லன்ச்சுக்கு முன்னாடி இருக்க டைமு. அப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இது எப்படின்னா, ஒரு சாப்பிட்டு ஒரு 1.5 hours பக்கம் ஆயிருக்கும். 1 hour 15 minutes இல்லை 1.5 hours பக்கம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவேன். கொஞ்சம் எப்படின்னா, ஒர்க் அவுட் 2 இடமா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவேன். எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு டைம் ஒர்க் அவுட், அடிஷ்னலாக இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது லாட் ஆஃப் எனர்ஜி போகிற மாதிரி இருக்காது. எதெல்லாம் எம்டி ஸ்டொமக் பண்ணுமோ அதை மார்னிங் பண்ணிடுவேன். பிளாங்க் அதெல்லாம் அங்கே போயிடும். புல்லப்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கொண்டு வந்துடுவேன். புல்லப்ஸும் காலையிலே பண்ணிவிடுவேன். மோஸ்ட்டாக புஷ்அப்ஸ் அண்ட் லிஃப்டிங் வந்து 11:30 போல் கொண்டு வந்துடுவேன். அடிஷ்னலி இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்புறம் 12:15க்கு லன்ச், ஸ்டிக்கிங் வித் தட் ஒரு ப்ராப்பர் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய ஒர்க் டைம் வந்து 1 PM to 11 PM. ஸோ அந்த டைமில் வேறு எந்த ஒர்க்ஸும் பண்ணாமல் மோஸ்ட்டாக அதுக்குள்ளேயே கமிட் ஆகி இருக்க மாதிரி தான் இருப்பேன். அடிஷ்னலி அங்கே என்னென்னா, சின்ன பிரேக்ஸ், ஒரு ஈவினிங் டைமில் கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெரஸில் கொஞ்சம் நேரம் நடக்கிறது அப்படி ஏதாவது பண்ணுவேன். ஸோ தென் டின்னர் 8 o'clock, அதுவும் ஆன் டைம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு, டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes நான் எப்போவுமே கொஞ்சம் நடப்பேன். அது டெய்லி ரொட்டீனில் இருக்க விஷயம். டெரஸில் தான் நடக்கிறது. மோஸ்ட் ஆஃப் போகிறதில்ல, டெரஸில் தான். அப்புறம் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிஞ்சோன்னே இது ஃப்ளக்ஷுவேட் ஆகும். ஒரு சில டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு சில டைம் முன்னாடியே முடிப்போம். ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. அது ஆனாலும் 11 o'clock போலலாம் பார்த்தா மோஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோக்கான ரீச்லாம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் பார்ப்பேன். அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலான்றதும் கொஞ்சம் யோசித்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுப்பேன். மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ஹெர்பல் டீலாம் இல்லை, நான் முலாம்பழம் ஜூஸ் அப்படி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு உடனேவும் தூங்கக்கூடாதுன்றதுனால ஒரு 12 o'clockலேருந்து 12:30 வரைக்குமே வந்து ஒரு நார்மி டைம் மாதிரி நார்மலாக நான் சும்மா பாட்டு கேட்குறது அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கடுத்து 12:30க்கு ஸ்லீப். ஸோ இது 12:30க்கு தூங்கிட்டு 9 o'clock எழுந்திரிச்சா தான் ஒரு 8.5 hours கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்படி போயிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் எக்ஸசைஸ் இருக்கிறது, அப்புறம் பர்சனல் க்ரோத்துக்கான ஒரு 1/2 hour டைம் இருக்கிறதும் வந்து இந்த ஸ்கெட்யூல் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆக வச்சுருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ChatGPT கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் கொடுக்கும். அதில் அடிஷ்னலாக நீங்கள் எது ஒர்க் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலைன்றதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொட்டீன் வேறு எதுவும் பெருசாக இல்லை. இட்ஸ் யூஷுவல் சண்டே எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போணுச்சு. ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் மற்றது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவி பார்த்துட்டு ஷில் பண்ணிவிட்டு நல்லா போணுச்சு. ஸோ ஐ வில் கேட்ச் யூ இன் சம் அதர் வீடியோ. பை.